Hello friends, welcome to Ishan N Spices. இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு கருங்கோழி கிடைச்சிருக்குது. கருங்கோழி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தி. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், கிடைக்கல. அது கிடைச்சிருக்குது. முதல்ல கருங்கோழியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத காமிக்கிறேன் வாங்க. கருங்கோழி வந்து பார்க்குறதுக்கு மற்ற கோழிங்கள மாதிரி இல்லாமல் அதோட ஃபெதர், அதோட கண், அதோட ஹெட்டு எல்லாமே வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது மாதிரி. அதே மாதிரி அதோட மீட்டுமே பிளாக் கலரில் தெரியும். கருங்கோழிக்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கருங்கோழி வந்து நம்மளோட நார்மல் மீட் மாதிரி இருக்காது. இந்த பாருங்க, ஃபுல்லாவே வந்து ரெட் மீட் இருக்காது, பிளாக் கலர்ல இருக்கும். அதோட எலும்பு கூட பிளாக் கலர்லயே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும். முதல்ல கொஞ்சமா அந்த ஆயில் விட்டுக்கிறோம். கோகனட் ஆயில் யூஸ் பண்றது தான் ரொம்ப டேஸ்டி. இப்போ கொஞ்சமா வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கிறோம். ரெண்டு மிளகா வந்து கீரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கிற கோகனட் சேர்த்துக்கிறேன். கோகனட் வந்து கடைசியிலே சேர்ப்போம், இப்பவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறைய தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ தேவையான உப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு ½ அன் ஹவர் நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். வேகும் போது கூட பாருங்க, பிளாக் கலர்ல தான் இருக்குது. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை. ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இது வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மீட்டில் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு சுண்டா வேக வச்சு அதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து மற்ற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதோட மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்காக எப்போ மாதிரி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடானதுமே அதில் வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இதில் கடுகு போட்டுக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்லை. தேங்காய்
2 ஆனியன் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கி கிடைக்கிறதுக்காக. இது வதங்கி கிடைக்கிற டைமில் நம்ம வந்து கருங்கோழியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி நாட்டுக்கோழி ரெட் கலரில் தெரியுதோ, இல்லை மல்டி கலரில் அதோட ஃபெதர்லாம் இருக்குதோ, அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் நார்மலி நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த கருங்கோழி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே எதிர்ப்பு சக்தி கிடைக்கிற ஒரு மீட். இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து நான்வெஜ் லவ்வர் அப்படின்னா இந்த மீட்டை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடிபட்டுடுச்சு அப்படின்னா, இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த கருங்கோழி வந்து நிறைய கொடுப்பாங்க. அதோட இம்யூனிட்டி பவர் அதிகம் அப்படிங்கிறதுனால. கருங்கோழியோட முட்டை அப்படிங்கிறதுமே வந்து அதுவுமே பிளாக் கலரில் இருக்கும். என்னைக்காச்சும் கருங்கோழி முட்டை கிடச்சிச்சு அப்படின்னா அதையுமே வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 எக் வரைக்குமே இந்த கருங்கோழி வந்து முட்டை போடுமாமா. இதில் வந்து நிறையவே ப்ரோட்டீன், விட்டமின் ஏ, அதே மாதிரி வந்து நம்மளோட அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நாட்டுக்கோழியை விட கருங்கோழியோட முட்டை கிடச்சிச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீமெச்சூர்டான பேபிஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கருங்கோழி முட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கருங்கோழியோட சூப்பு அப்படிங்கிறது வந்து நல்லா சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சைடு மட்டுமே ரொம்ப தலைவலிச்சுட்டு இருக்கும், இல்லை ஈவினிங் டைமான பயங்கரமாக தலைவலி இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கருங்கோழியோட சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப இம்யூன் பவர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. கருங்கோழியில் வந்து ரொம்ப கொழுப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் நல்ல குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அமினோ ஆசிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது கொழுப்பை விட. நார்மலி மெலானின் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட கருங்கோழிக்கும் மெலானின் அதிகம் அப்படிங்கிறதுனாலேயே நல்லா வந்து இம்யூன் பவர் கொடுக்குது. அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இல்லை ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கருங்கோழியோட மீட் இல்லை கருங்கோழி சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கருங்கோழி வந்து இந்த மாதிரி மசாலா வச்சு சேர்த்துக்கிறத விட சூப்பாக குடிக்கிறது தான் ரொம்ப டேஸ்டி. கேப்பில் வந்து நல்லாவே வந்து நம்மளோட ஆனியன் வதங்கி கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி.
எல்லாமே போயிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து இதோட பச்சை வாசனை போகிறது மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். திருப்பி இதோட வைட்டமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து B1, B2, B6, B12 இந்த மாதிரி எல்லாம் நிறையவே வந்து வைட்டமின்ஸ் இருக்குது. மசாலா எல்லாமே நல்லா வந்து blend ஆகி கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுருந்த இந்த கருங்கோழியை வந்து சேர்த்துக்கலாம். வேக வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனாலே அது வந்து இந்த மசாலாஸ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நார்மலி மற்ற மீட்டை விட இந்த கருங்கோழியோட மீட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னைக்காச்சும் கருங்கோழி கிடச்சிச்சின்னா இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபி அப்படின்னு இல்லை, சூப்பு வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. நம்ம என்றைக்குமே ப்ராய்லர் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்துறது மாதிரியான இந்த மாதிரி ஏதாச்சும் டிஷ்ஷஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இம்யூன் பவர் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைலோட கட்டாயம் போச்சு. இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மியான அளவு மட்டுமே வந்து தண்ணி வந்து தெளிச்சு எடுத்துக்கிறேன். அதுவும் வந்து தேவையில்லை. ஆனால் இது மண் சட்டி அப்படிங்கிறதுனாலே அடி பிடிச்சிடுமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை கிரேவியாக வேணும், குழம்பா வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.